வணக்கம். பணம் ஒரு உயிர் பறிக்கக்கூடிய அபாயகரமான ஒரு விஷயமா இன்னைக்கு மாறிடுச்சு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. ஒரு வகையில் இன்னொரு மனிதனை எடை போடக்கூடிய ஒன்றாகவும் இந்த பணத்தை பார்க்குறாங்க. பணம் நண்பர்களை பகைவர்களாகவும் பகைவர்களை நண்பர்களாகவும் மாற்றுது. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய வஞ்சத்தை அதிகமாக்குது. இது குற்றம் செய்யக்கூட தூண்டுது அப்படின்னு சொல்லலாம். பணத்துக்காக பழகினவங்க நண்பர் இப்படி எந்த ஒரு பேதமும் இல்லாமல் யாரையும் கொல்றதுக்கான ஒரு துணிவை கூட இந்த பணம்ங்கிறது கொடுக்குது. ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான கொலைகளுக்கு பணம் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சென்னை பரங்கிமலை பக்கத்தில் நண்பர் அப்படின்னு கூட பார்க்காம போதையில் பணத்தை பறிச்சுட்டு போனதுனால ஆத்திரமடைந்த ஒரு நபர் நண்பரை கொலை செய்து புதைத்த அநியாயமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பணத்தாசையால் நண்பர்களே கொலைகாரர்களாக மாறிய பயங்கரம். முகத்தை சிதைத்த பின் புதைத்துவிட்டு சென்ற அநியாயம். வாட்ஸ்அப் மூலம் போலீசாருக்கு கிடைத்த தகவலால் கைதான குற்றவாளிகள். இன்றைக்கி ஒருத்தரை கொலை செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ, மதுவை ஆயுதமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னா பெரிய திட்டம்லாம் தேவையில்லை. மது அருந்த வர சொல்லி போதையில் வச்சு அடித்து கொள்வது இன்றைக்கி வழக்கமாயிடுச்சு. ஒரு சிலருக்கு பகை இருக்கிறது தெரிஞ்சும் கூட மது அருந்த கூப்பிட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக பகை இருக்கிற ஆட்கள்கிட்ட போய் சிக்கி உயிரை விட்டவங்க நிறைய பேர். இப்படிப்பட்ட வழக்குகள் எத்தனை தான் பொது வழிகளுக்கு வந்தாலும் யாரும் திருந்தினாங்கன்னு சொல்லவே முடியாது. இதே மாதிரி தான் சென்னை பரங்கிமலையில் தன் மீது கொலை வெறியில் ஒரு நண்பர் ஆத்திரத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சும் கூட நண்பர் மது அருந்து அழைத்ததை நம்பி சென்று கொலையான பயங்கரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்ப்போம். பொதுவாக பெரும்பாலானோருக்கு குடிப்பழக்கம் நண்பர்கள் மூலமாகத்தான் அறிமுகமாகிறது எனலாம். ஆனால் இந்த குடிப்பழக்கமே தீவிர நோயாக மாறி நண்பர்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் ஏற்படும் போதுதான் பல விபரீதங்களும் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி முதலில் சாதாரண வாய் தகராறு என்பது கைகலப்பாக மாறி முடிவில் கொலையிலும் முடிவது தற்பொழுது சர்வ சாதாரணமாகி வருகிறது. அதிலும் ஒரு படி மேலே போய் குடிக்கும் போது நண்பர் ஒருவரிடம் அதிக பணம் இருந்தால் நண்பர் என்றும் பாராமல் வழிப்பறி கொள்ளையர்களாக மாறி அந்த பணத்தை பறித்து கொள்ளவும் தயங்குவதில்லை. இப்படித்தான் சென்னையில் நண்பர்கள் 3 பேர் மது அருந்தும் பொழுது அதிக பணம் வைத்திருந்த ஒருவனின் பணத்தை மற்ற 2 பறித்து கொண்டதால் ஏற்பட்ட தகராறு முடிவில் கொலையாக மாறிய பயங்கர சம்பவத்தை பற்றி இப்பொழுது பார்ப்போம். கடந்த வாரம் பரங்கிமலை கலைஞர் நகர் பகுதியில் கண்டோன்மெண்ட் போர்டு அருகே இராணுவத்திற்கு சொந்தமான உரக்கிடங்கு வளாகத்தில் உள்ள முட்புதரில் வாலிபரின் சடலம் புதைக்கப்பட்டிருப்பதாக வாட்ஸ்அப் மூலம் நந்தம்பாக்கம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது சுமார் 32 வயது மதிக்கத்தக்க வாலிபர் சடலம் ஒன்று புதைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். கொலை செய்யப்பட்டு கிடந்த அந்த வாலிபரின் முகம் சிதைக்கப்பட்டும் கால்களில் ரத்தம் வழிந்தபடியும் காணப்பட்டது. இதைத் தொடர்ந்து உடனே போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் பிணமாக கிடந்தது யார் என்ற அதிரடி விசாரணையிலும் இறங்கினர். இப்போ நந்தம்பாக்கம் கண்டோன்மெண்ட் ஏரியா பகுதியில் ஒரு சடலம் புதைக்கப்பட்டது இருக்கிறதா தகவல் அந்த பேரில் இப்போ பார்த்ததில் ஒரு ஆண் சடலம் தலையில் பலத்த காயத்தோடு தோண்டி எடுக்கப்பட்டது. அது இப்போ மாச்சுவரி கொண்டு போகிறாங்க. இனிமேல் போலீஸ் விசாரிப்பாங்க. அப்போது சம்பவத்திற்கு முதல் நாள் 3 வாலிபர்கள் மது பாட்டில்களோடு உரக்கிடங்கிற்கு செல்வதை பார்த்ததாக சிலர் போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர். நாங்கள் இந்த ஏரியா தான் பிவி நகர் தான், நங்கநல்லூர் பிவி நகர் தான். இங்கே தான் நாங்கள் 10 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். எங்கள் பையனுக்கு திருமணாகி அவன் பொண்டாட்டி இறந்துட்டு என்ன கூட தான் இருக்கான். அவன் எந்த ஒரு என்ன குடிப்பான், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் இல்லை. டிரைவர் வேலை அவன் செய்கிறது. தண்ணி வண்டிக்கு போவான், வருவான், தண்ணி சாப்பிடுவான், வீட்டில் என்ன கொடுத்தா பார்த்துருப்பான், இல்லை வெளியே போவான், கொஞ்ச நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்துடுவான். பொழுதுக்கு வீட்டில் தான் இருப்பான். இவன் ஃப்ரெண்டுங்களை கூட சேர்ந்து இட்டுன்னு போயிட்டு அவனை தேட்டராண்டு என்னவோ காசை காணுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வச்சுக்கின்னு அது இவனும் கூட இருந்தான் போல் இட்டுன்னு போயிட்டானுங்க. நாங்களும் செவ்வாய்க்கிழமை காலையில் போனோன்னு தேடணும், அந்த மத்தியானமெல்லாம் தேடணும், புதன்கிழமை தேடணும், ஆள் கிடைக்கல. சரி சொல்லிட்டு வேலைக்கிழமைன்னு இந்த பக்கமெல்லாம் அம்மாள் நகரெல்லாம் போய் பார்த்தோம். அவனை கூட அப்புன்றவன் தான் இருப்பான். எப்போ பாரு அப்புன்னு மாட்டான், அவனை கூட தான் இருப்பான். அவனை கேட்டால் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தரை கேட்டால் 4 மணிக்கு இங்கே பார்த்தேன், 7 மணிக்கு பார்த்தேன், 9 மணிக்கு பார்த்தேன். நாங்கள் சரி இங்கே தான் இருக்கிறோம் நாங்கள் நாங்கள் இருந்தோம். அப்புறமா பார்க்க போனால் 2 பேர் 3 பேர் பைக்கில் செத்துட்டு போகிறது தான் எங்களுக்கு தகவலே தெரியும்.
போலீஸ் 20 போலீஸ் இருக்க எங்கள் பொண்ணு வீட்டாண்ட வந்து கேட்டாங்க. உங்கள் பையன் யாரும்மா அப்படின்னா எங்கள் பையன் பேர் என்ன பண்ணு குபேஷ்னு கேட்டாங்க. சரி உங்கள் பையன் எங்கேம்மாண்ணா எங்கேயோ போய்க்கிறேன் சார் இன்னும் காணோம் அப்படின்னு. எங்கே போனாலும் அவன் 2 நாள் பொறுத்து 3 நாள் பொறுத்து வீட்டுக்கு வருவான். அன்னைக்கு பார்த்தா அவன் வரல. எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் சரி, தடயங்கள் ஆதாரங்கள் வந்து எப்படி வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதை விட அதிகமாக அந்த குற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த வழியாக போகிறவங்க, இவங்களுடைய வாக்குமூலங்கள் இருக்கும். பல நேரங்களில் அந்த பகுதியில் வசித்து வர்றவங்க துல்லியமான தகவல்களை காவல்துறைக்கு தந்து குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய பெரிய உதவியாக இருப்பாங்க. அதனால் காவல்துறையினர் ஒரு வழக்கு விசாரிக்கிறப்போ தடயங்களை வந்து எவ்வளோ முக்கியமாக தேடுறாங்களோ அதே அளவுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்டையும் விசாரணை பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் பரங்கிமலை பக்கத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்தவரை பற்றி விசாரணை பண்ணப்போ ஒரு சிலர் மது பாட்டில்களோட உரக்கிடங்குக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் போலீஸ்காரர் சொன்னதை தொடர்ந்து என்ன நடந்ததுங்கிறத இப்போ பார்ப்போம். விசாரணையில் அவர்கள் மூவரும் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் சடலமாக கிடந்தவர் பழவந்தாங்களை சேர்ந்த குபேஷ் என்பதும் தெரிய வந்தது. அது மட்டுமின்றி மது பாட்டில்களுடன் உள்ளே சென்றதால் மது அருந்திய பொழுது பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறிலோ பெண்கள் சம்பந்தமான பிரச்சனையிலோ அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டு அதன் காரணமாக கொலை நடந்திருக்கக்கூடும் என்று போலீசார் முதலில் யூகித்தனர். இதற்கிடையே நந்தம்பாக்கம் கம்பர் தெருவை சேர்ந்த ஆனந்த் என்பவர் முட்புதர் பகுதி அருகே அடிக்கடி சுற்றி வந்ததாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் அவரை அழைத்து விசாரணை நடத்த முடிவு செய்த போலீசார் ஆனந்தை தேடி அவரது வீட்டிற்கு சென்றனர். அப்போது அவர் தலைமறைவாகி இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ஆனந்தை தேடிப்பிடித்து விசாரித்தால் மது அருந்திய மற்றொரு ஆள் யார் என்பது தெரிய வரும் என்று கருதிய போலீசார் தனிப்படை அமைத்து ஆனந்தை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் போலீசார் ஆனந்தின் செல்போன் எண்ணை வைத்து ஆய்வு செய்ததில் அவன் புதுச்சேரியில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கு விரைந்த போலீசார் ஆனந்தனை கைது செய்து நந்தம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து தீவிரமாக விசாரணை நடத்திய பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. வரல சார், நீங்கள் தேட வேண்டியது தானேன்னு கேட்டாங்க. சார் நாங்கள் அவனா குழந்தைய தேடுறதுக்கு 37 வயசு ஆகுது, அவன் என்ன நாங்கள் தேடுறதுன்னு நாங்கள் சொன்னதுக்கு சரிம்மா ஸ்டேஷனுக்கு வாங்க, நந்தம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு நீங்கள் 9 மணிக்குள்ளே வாங்க அப்படின்னு கேட்டாங்க. அங்கே போனால் என்ன சார் வர சொன்னீங்களா அப்படின்னா, இருமா உங்கள் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்குது குரோம்பேட்டை ஹாஸ்பிட்டலில், சரியாக தான் இருக்கிறான், கொஞ்சம் சரியாயிடுச்சு, கொஞ்சம் நல்லா இருக்கிறான்னு போய் சொன்னாங்க சார் எனக்கு. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று இருந்தோம். அவங்களே எல்லாம் கம்ப்ளைண்ட்டெல்லாம் எழுதினாங்க. அவங்க எழுதிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு பொம்பளை ஒன்று அங்கே உட்காந்துருந்தது. அந்த பொம்பளை யாருன்னு தெரியல, அந்த பொம்பளை மட்டும் பக்கத்துலேயே உட்கார வச்சுருந்தாங்க. நாங்கள் உட்காந்துக்கிறோம். அவங்க பாட்டு இஷ்டத்துக்கும் எழுதிட்டு அப்பார்ட்மெண்ட் விட்டு கேட்குறேன், சார் வாங்க சார் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நான் இருமா டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறோம், டாக்டர் சொல்லுவார் கொஞ்சம் ஒரு நல்லா தான் இருக்கான் நான் பையன் அப்படின்னு இவங்க போய் சொன்னாங்க. சொன்ன உடனே நான் என்ன பண்ணோம், அப்புறம் கொண்டாந்து ஒருத்தர் செல்லு எடுத்துன்னு வந்து இது உங்கள் பையனா பாருங்க அப்படின்னு எங்கள் கையில் காமிச்சா எங்கள் பையன்தான். நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, சிந்திச்சு பார்க்கும்போது அந்த நோக்கத்தோட தான் அவங்க 3 பேர் சேர்றாங்க. அவங்க இணையிறது அந்த கொலை செய்யும் நோக்கத்தோட 2 பேர் இருக்காங்க. 3 பேர்த்துல 2 பேர் வந்து இவன் ஒத்துக்கலைன்னா இவனை போட்டுருணும், இவன் ஒத்துக்கலைன்னா இவன் நமக்கு இசைவு கொடுக்கலைன்னா இவளை கற்பழித்து கொண்டுடணும். குடிக்கு ஆளாகிறதுக்கு முன்னாடியே இந்த கிரிமினல் இன்டென்ஷன் வந்து அவங்களுடைய மனசில் உருவெடுத்து விடுகிறது. இதுக்கு பேசிக் ரீசன் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, குடும்பங்களில் ஒற்றுமை இல்லை, அப்பா அம்மா வந்து ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் பேரண்ட்ஸ், குழந்தைங்க கூட பேசுகிறதுக்கும் நேரத்தை செலவழிக்கிறதுக்கும் யாருமே தயாராக இல்லை. ஒவ்வொருத்தங்க தனித்தனி தீவுகளில் அடைஞ்சிக்கிட்டு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு அவங்க யார் என்ன செய்கிறாங்க, அவங்க சிந்தனைகள்லாம் எப்படி போகுது அப்படின்னு கண்காணிக்கிற நேரம் கூட பெற்றோர்களுக்கு இல்லாதனால தான் இந்த மாதிரி ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸாக இந்த பசங்க இளம் தலைமுறையினர் எல்லாம் உருவாகிட்டு வராங்க. எந்த ஒரு குற்றவாளியும் குற்றத்தை செஞ்சுட்டு அங்கேயே சுற்றிட்டு இருக்கிறதே கிடையாது. முதல் வேலையாக அவங்க செய்கிறது அந்த ஊரை விட்டு ஓடிடுவாங்க. காவல்துறையும் வழக்கு தொடர்பான விசாரணை எல்லாம் தொடங்கி யாருக்கு இதில் சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல்களை எல்லாம் சேகரித்து விசாரணைக்கு கூப்பிட்றதுக்காக சம்மந்தப்பட்ட நபர்களை தேடி போவாங்க. அதில் யாரெல்லாம் தலைமறைவாக அல்லது அந்த சம்பவம் நடந்த நாளிலிருந்து காணாமல் போனதாக தகவல் கிடைக்குதோ அந்த நபரை கைது செய்ய தீவிரமாக இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க தான் குற்றவாளிகளாகவும் இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஆனந்தனும் நண்பரை கொலை செஞ்சுட்டு தலைமறைவாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை காவல்துறையினர் தேடி பிடிச்சு நடத்தின விசாரணையில் பல திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளியானதா சொல்லப்படுறதை பற்றி இப்போ பார்ப்போம். பழவந்தாங்கல் பிபி நகரை சேர்ந்த குபேஷ், மூவரசன்பட்டு பகுதியை சேர்ந்த அப்பு மார்டின், ஆனந்தன் ஆகியோர் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்தனர்.
இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி மூவரும் கண்டோன்மெண்ட் உரக்கிடங்கில் மது அருந்திய பொழுது ஆனந்திடம் இருந்த சீட்டு பணம் 34,000-இல் 4,000 மதுவுக்கு செலவழித்துவிட்டு மீதி பணத்தை தனது தேவைக்காக தனியாக எடுத்து வைத்ததாக கூறப்படுகிறது. இதை அறிந்த அப்பு மார்டின் மற்றும் குபேஷ் இருவரும் ஆனந்தனை சரமாரியாக தாக்கி அந்த பணத்தை பறித்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனம் வெறுத்து போன ஆனந்தன் இது குறித்து பழவந்தாங்கல் போலீசில் புகார் கொடுக்க சென்றதாக தெரிகிறது. ஆனால் அப்போது ஆனந்தன் போதையில் இருந்ததால் போலீசார் இப்பொழுது வழக்கு பதிவு செய்ய முடியாது, போதை தெளிந்த மறுநாள் காலை வருமாறு கூறி திருப்பி அனுப்பியதாக தெரிகிறது. இந்நிலையில் மறுநாள் வேறு ஒரு நண்பரான வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த கார்த்திக் என்பவருடன் சேர்ந்து குபேஷ் வீட்டிற்கு சென்று ஆனந்தன் பணத்தை கேட்ட பொழுது அவர் தன்னிடம் பணம் இல்லை என்றும் அப்பு மார்ட்டினிடம்தான் பணம் உள்ளது என்றும் கூறியிருக்கிறார். இதையடுத்து கார்த்திக், குபேஷ் ஆகியோருடன் ஆனந்தன் அப்பு மார்ட்டின் வீட்டிற்கு சென்ற பொழுது அங்கு அவர் இல்லாததால் அவரை வழக்கமாக மது அருந்தும் இடத்திற்கு வர சொல்லிவிட்டு மூவரும் அங்கு காத்திருந்ததாக தெரிகிறது. ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகிறவங்க உங்கள் பையனை இறந்துட்டானா, நீங்கள் போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு. இல்லை சார், நாங்கள் தெரிஞ்சவங்களை வர வைக்கணும் அப்படின்னா வேணாம் இங்கே கூட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலாண்டுட்டு நாங்கள் எல்லாம் போனோம். எல்லாம் ஏன் போகிறீங்கம்மா, 2-3 பேர் போனால் போதும் அப்படின்னாங்க. சரின்னு 2 பேர் நானும் எங்கள் மருமகனும் போனோம். போனதுக்குன்னா நாங்கள் அங்கே போயும் ஃபோன் பண்ணுறேன் யாருன்னா வர வைக்கிறதுக்கு. எதுக்குமா வேணாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்க, வீட்டாண்டு போய் ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, என்ன சார் யாரை எடுத்துன்னு வந்தாலும் வேணான்றீங்கன்னு, எதுக்குமா வேஸ்ட்டாக எடுத்துன்னு போயிட்டு 2 மணி நேரத்தில் எடுத்துருங்க, பாடி சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த போஸ்ட்மார்ட்டம் அவனை அடிச்சவனும் எங்கள் கையில் காமிக்கல, எவன் எடுத்துன்னு வந்தானே எங்கள் கையில் காமிக்கல, எதுவுமே காமிக்கல. அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்கள் 12 வருஷம் 14 வருஷம் அவனை போட்டுட்டோம் அப்படின்னா எப்படி நாங்கள் நம்ப முடியும்? எங்களுக்கு எந்த அத்தாச்சானும் ஒன்றும் இல்லை. சண்டை நடந்தால் இங்கே சண்டை நடந்தது, அவனை அடிச்சானா இவனை அடிச்சானா அடிச்சுருந்தோம். இவனை அடிச்சு இட்டுன்னு போய் ஊரை விட்டு ஊர் சாவடிக்க வேண்டிய காரணம் என்ன? அது ஏன் போலீஸ் சரியாக கேட்கல, எங்களுக்கு ஏன் பதில் சொல்லலை? அப்போ இருக்கிறது எனக்கு அந்த ஒரு புள்ள தான். அது சம்பாரிச்சு ஏதோ மாதத்தில் ஒரு வாட்டி ஒரு 1000 ரூபா 2000 எனக்கு எதுன்னு வந்து கொடுக்குது. இப்போ அது கூட இல்லாத ஒரு ஆம்பளை தொழில் அந்த ஒரு பிள்ளை நான் வாரி கொடுத்துட்டு உட்காந்துக்குன்னா என்ன அர்த்தம்? டெய்லி குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க, அதுவும் நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்துறவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட இடத்த எப்போவுமே பயன்படுத்துவாங்க. அதாவது அவங்க தங்களுடைய நண்பர்களை மது அருந்தவா அப்படின்லாம் கூப்பிட்றது கிடையாது. நம்ம இடத்துக்கு வந்துருங்க, போய் பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு வார்த்தை தான். கிட்டத்தட்ட அனைத்து நண்பர்களுமே கூட இது மாதிரி பேசிக்கிறாங்க. அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்படி அழைத்து போய் மது போதையில் கொலை செய்த சம்பவங்களும் உண்டு. ஆனால் கொல்லப்படக்கூடிய நபருக்கு தான் கொல்லப்பட போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் நண்பரோட மகிழ்ச்சியாக மது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த நிலைமையில் இந்த வழக்கிலையும் கூட குபேஷை நண்பர்கள் ஆனந்த் தரப்பினர் வழக்கமாக மது அருந்தக்கூடிய இடத்துக்கு வர சொல்லிட்டு 3 பேரும் அவருக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இப்போ பார்ப்போம். அப்போது அங்கு வந்த மார்ட்டினுடன் மூவரும் மீண்டும் உரக்கடங்கில் மது அருந்திய பொழுது போதை தலைக்கு ஏறிய நிலையில் கார்த்திக் பழகிய நண்பனிடம் இப்படி பணத்தை பறிக்கலாமா என்று குபேஷிடம் நியாயம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு குபேஷ் தனக்கு எதுவும் தெரியாதென்றும் அப்பு மார்ட்டின் தான் பணத்தை எடுத்துச் சென்றார் என்று கூறியிருக்கிறார். அப்போது மூவருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதை தொடர்ந்து குபேஷ் கார்த்திக்கை கன்னத்தில் அறைந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கார்த்திக் அங்கிருந்த ஒரு கல்லை எடுத்து குபேஷ் தலையில் போட ஆனந்தன் அருகில் கிடந்த கட்டையை எடுத்து குபேஷை தாக்கி உள்ளார். எதிர்பாராத இந்த தாக்குதலில் குபேஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து குபேஷின் உடலை யாருக்கும் தெரியாமல் புதைத்துவிட்டு தப்பியதாக போலீசில் வாக்குமூலம் அளித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக கார்த்திக், அப்பு மார்ட்டின் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நண்பர்கள், உற்றார் உறவினர் என்று எவரையும் பணத்திற்காக கொலை செய்யும் அளவிற்கு மனிதர்கள் மாறி வருவதற்கு முதன்மையான காரணம் பேராசையும், அந்த பேராசை என்ற தீக்கு நெய் பார்க்கும் குடிப்பழக்கமும் தான் காரணம் என்றால் அது மிக இல்லை. முன்பெல்லாம் முன்பின் அறியாதவர்களிடம்தான் பணம், நகை, சொத்து விவரங்களை கூறக்கூடாது என்பார்கள். ஆனால் சமீப காலமாக நன்கு பழகியவர்களாக இருந்தாலும் நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் கையிருப்பில் உள்ள பணம் மற்றும் நகை பற்றிய விவரங்களை வெளியிடக்கூடாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். அவங்க எங்களுக்கு சரியான நடவடிக்கை சரியில்லை, எங்களுக்கு சரியான பிடிப்பு தரல. அவங்களே முடிச்சாங்க, அவங்களே கொடுத்தாங்க, அவங்களே ஃபார்ம் எழுதி கொடுத்து எங்களை முடிச்சுட்டோமா. அவனை 14 வருஷம் புதைச்சி எடுத்துக்கிறாங்க. பையனை புதைச்சி எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் கொலை குற்றம் பண்ணிட்டான். அவனை 10 கேஸுக்கு உன் பிள்ளை மேலே 12 கேஸ் இருக்குது. அதனால வேண்டியது அவனும் ஒரு அகிசம், இவனும் ஒரு அகிசம். என் பிள்ளைக்கு அகிசுங்கிறது என்ன அர்த்தம்? அகிசம் இருந்தால் அவன் அப்போ அவன் ஜெயிலில் இருந்திருப்பான், ஏன் வீட்டில் இருக்கிறான்? அவனுக்கு உடம்பு சரியில்லாத நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னுக்கிறோம். பிள்ளைய இட்டுன்னு போய் அடிச்சு சாவடிச்சா என்ன அர்த்தம்? இன்னைக்கு எனக்கு அவன் நீ 10 வருஷம் பொறுத்தோ 14 வருஷம் பொறுத்தோ நீங்கள் வெளியே அனுப்பிச்சி வச்சுட்டீங்க, அவன் வந்துடுவான். எனக்கு என் பிள்ளை வரணும் இல்லையா? அதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும் இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு எதோனா ஒரு பதில் வேணும்.
நான் வளர்த்து 37 வருஷம் வளர்த்து அவன் அடித்து சாக வச்சிருவோம், நீங்கள் கேஸை முடிச்சுப்பேன். அப்போ நீங்கள் எதனா நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன நடக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புனிமான பெரிய பெரிய ஆளுங்க இருந்தால் நீங்கள் கேஸு நான் அண்டர்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஏழைங்க வந்தால் நீங்கள் ஏமாத்துவீங்களா? ஒரு கடுங்காவல் தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை இப்படிங்கிற குற்றத்துக்கு ஏற்றாற் போல தண்டனைகளும் ரொம்ப கொடுமையாக இருந்தாலும் எதுக்குமே பயப்படாத மாதிரி இவங்கெல்லாம் தவறுகள் செய்கிறாங்களே, குற்றங்களை இழைக்கிறாங்களே என்பதை நினைக்கும்போது அதுக்கும் இந்த சமுதாய அக்கறை இல்லாமல் வளரும் குழந்தைகள், நடத்தையை பற்றி கவலைப்படாத குழந்தைகள், செல்ஃபிஷ்னஸ், எனக்கு என்ன வேணும், எனக்கு இது என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இது கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனோ தத்துவமான மாற்றங்கள் தலைமுறையினர், இளந்தலைமுறையினர் இடையே வந்துள்ளது தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். குற்றத்தை பற்றியும் அதனுடைய கான்சிக்வன்ஸ் விளைவுகளை பற்றியும் இப்போதைய தலைமுறைக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், மோஸ்ட் குரூவல் இன்சிடெண்ட் எல்லாம் நடக்குதே, சின்ன குழந்தை, அதுக்கு பாலியல்ங்கிற அந்த வேர்டு கூட அதுக்கு பொருந்தாது. அந்த மாதிரி குழந்தைங்க கூட வன்புணர்ச்சி செய்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க. அது அந்த குற்றம் செய்து நம்ம மாட்டிக்கிட்டா நமக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் அதெல்லாம் யோசிச்சா செய்கிறாங்க. தே ஹாவ் நோ வேல்யூ சிஸ்டம் எம்பெடட் இன் தியர் லைஃப். நல்ல ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அரிதாயிடுச்சு. நல்லவங்க யார், கெட்டவங்க யாருன்னா அடையாளம் கண்டுபிடிச்சி நீங்கள் பழகவும் முடியாது. ஏன்னா பழகுனதுக்கப்புறம் என்ன தான் தவறான ஒரு நபராக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தவறை கூட நியாயப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே இப்படி நடக்கிறதில்ல அப்படின்னாலும் இந்த மாதிரியான நண்பர்களால் உயிரை விடுறதும் நடக்குது. இதில் இன்னும் மோசமான விஷயம், போதை பழக்கத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். போதையில் பேசிகிட்டு இருக்கப்போ கூட சும்மா ஒரு கோபத்தில் அடித்து கொலை செய்த சம்பவங்களும் உண்டு. இந்த வழக்கில் தொடர்புடையவங்க கிட்டத்தட்ட கிரிமினல்ஸ். அதனால தான் நண்பரின் பணத்தை திருடி செல்லவும் இவங்களால் முடிஞ்சிருக்கு. அதை விட மோசம், இன்னொரு நண்பர் குழு கொலை செய்யவும் உதவியிருக்கிறாங்க. ஆனால் தவறான நண்பரால் ஒருத்தர் உயிரையும் இன்னொருத்தர் சிறை வாழ்க்கையும் பெற்றிருக்கிறாங்க. இதனால தான் பெரியவங்க சகவாச தோஷம் ஒருத்தரை கெடுத்துரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. நாளை வேறொரு சம்பவத்தோடு உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவகுமார்.